இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு மாங்காய் சாதமும் முட்டை ஃப்ரையும் தான் செஞ்சேன். மாங்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி சாப்பரில் போட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். காஞ்ச மிளகாய் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டுக்கலாம். மாங்காய் சாதன்றதுனால ரொம்ப காரம் தெரியாது. கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. நான் வேர்க்கடலை போடலை. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துட்டு அது கூட உப்பு, மஞ்சள் தூள் இது 2யும் போட்டு கிளறி விட்டோன்னா மாங்காய் வதங்க அதில் ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்துடும். அப்புறம் அந்த மாங்காய் நல்லா அப்படியே குழஞ்சி வரும். அதுதான் மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். மாங்காய் தொக்கு ஆறினதுமே சூடாக சாதம் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிற அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, போட்டு கிளறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு